மிஸ்ஸிங். ஓ ஷிட், ரிங் மிஸ் ஆயிடுச்சா? எங்கே வச்சேன்? ஓ, அங்க இருக்கா? ஹலோ சார். ஹாய். வணக்கம். உங்கள் ஸ்டோரியோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ஓகே. அது நம்ம நினச்ச மாதிரி எடுத்தால் நம்ம எல்லோரோட லைஃப்க்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், எஸ்பெஷலி உங்களுக்கு. ஓ அப்படியா சார்? அப்புறம் இதெல்லாம் நான் செய்யணுன்னா நீங்களும் எனக்கு ஃபேவராக சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கும். டேய் நாயே, எனக்கு ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்லடா, ஆனா கூட எங்களை விட மாட்டீங்களாடா? பொறுக்கீங்களா? எப்படா திருந்த போறீங்க? கோ டு ஹெல். ஹலோ ஹலோ கீர்த்திஜி, நான் தான் சூர்யா பேசுகிறேன். நேற்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேனே. சூர்யா. ஹலோ சார், சொல்லுங்க. நீங்கள் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் ஆகணும்னா உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே சார். என் பேர் கீர்த்தி. நான் லாஸ்ட் இயர் பிடெக் கம்ப்ளீட் பண்ணேன். ரீசெண்ட்லி எங்கேஜ்ட். நான் இப்போ ரைட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, குட். இன்னும் ஒரு 2 daysல வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஓகே சார். அப்புறம் 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 ஏய், உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? நீங்கெல்லாம் எங்க இருந்து வரீங்க? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நீங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? வீட்ல அக்கா தங்கச்சி யாரும் இல்லையா? பொண்ணுங்க ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சா ஏன் கெடுக்க பாக்குறீங்க? உங்க வீட்ல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க ஞாபகமா வராதாடா உங்களுக்கு? அப்படி ஏதாவது வேணும்னா ரெட் லைட் ஏரியாக்கு போங்கடா. உங்களுக்கு எல்லாம் பேஷனோட அருமை தெரியுமாடா? பொறுக்கீங்களா? சாவுங்கடா. பூ. அப்பா கொல்றாளே. ஏ கீர்த்தி, நான் தான் உன் ஜானிடி. எச்சின் எடுத்து அது என்ன பர்ஃப்யூமா? பெப்பர் ஸ்ப்ரே. கண்ணெல்லாம் எரியுதுடி. கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட உனக்கு புண்ணியமா போகும். உனக்கு என்ன பைத்தியமா? அதேதான் நானும் கேக்குறேன். ஏன் இப்ப பாரு என் பின்னாடி வந்து ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ற? ஃப்ளர்ட் எதுக்கு பண்ணுவாங்க? நீ ஏன் இப்படி இருக்க? பொண்ணுங்க நான் ஸ்பீடா இருக்க வேணாமா? நான்லாம் ஒன்றும் பண்ணாமலே ஃபிகருங்க மடியுது. அப்படிப்பட்டவன் உன் பின்னாடி இத்தனை நாளா தெரியுறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. அப்படியா? அப்படின்னா போய் அவங்களே லவ் பண்ண வேண்டியது தானே? எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னங்கிற? இது உன் என்கேஜ்மெண்ட் ரிங்னு நான் நினச்சிக்கணுமா? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது என்னோட என்கேஜ்மெண்ட் ரிங் தான். யாரு? உன் புருஷன் கொடுத்தானா இல்ல உன் தம்பி கொடுத்தானா? அக்கா, சர்ப்ரைஸ். இந்த ரிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கக்கா.
ஏய் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும். பேபி கொஞ்சம் ஒரு கப் காஃபி சாப்பிடலான்னு 2 வாரமா கேட்குறேன். ஏன் இவ்வளோ பில்டப் பண்ற? நான் என்ன உன்னை பார்க்கா கூப்பிட்டேன்? டேய் இப்படி ஓவர் ஆக்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கோ, இந்த பெப்பர் ஸ்ப்ரே தீர வரைக்கும் உன் மேல அடிப்பேன். கப் இல்ல காஃபி இல்ல, மூடிட்டு போடா முதல்ல. சரி சரி போகிறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மாமாவுக்கு கால் பண்ணி உங்கள் பொண்ணுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, யாரோடவோ ரொம்ப டீப் லெவலில் இருக்கா, லாஸ்ட் இயர் ஸ்டடீஸ் கூட முடிஞ்சிச்சாம் அப்படின்னு சொல்லிடுறேன். சரி வா காஃபி சாப்பிடலாம். ஒரு நிமிஷம். வா போலாம். எது இந்த பைக்லயா? இப்போ உனக்காக BMW எடுத்துட்டு வரணுமா? சரி வா போலாம். போ. ம் இங்க கீர்த்தி, உனக்கு பிடிக்கலன்னா காஃபி ஷாப் இல்லை, டீ கடை கூட கூட்டு போக மாட்டேன். ஆனாலும் உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு விருப்பம் இருந்தா உன்னை எங்கே வேணால் கூட்டு போ. ஓ அப்படி வரியா? சரி பாப்போம். ஆனா நான் ஒரு ஸ்டூடெண்ட்னு. பயப்படாத, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உனக்கு இன்னும் என்கேஜ்மெண்ட் ஆகலை, நீ இன்னும் பிடெக் ஃபைனல் இயரில் தான் இருக்க, ரைட்டர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓ ஓகே. என்னை பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. அப்போ உன் ஊரு பேரு உன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எனக்கு தெரிய வேணுமா? இது ரொம்ப நல்லா இருக்கே. 6 மாசமா எவ்வளவோ ஃபிகரிங்லாம் என் பின்னாடி சுற்றினா கூட அவங்களாம் எனக்கு பெருசாக தெரில. பட் ஸ்டில் அத்தனை பேரையும் இக்னோர் பண்ணிட்டு உன் கூடயே சுற்றிட்டு இருக்கேன். நீ என் மேலே 100 தடவையாவது பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சிருப்ப. அது நீ என் மேலே காட்டுற காதல்னு நினச்சி டெய்லி உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு என் பேர் கூட தெரிலன்றப்போ ரொம்ப வேதனையாக இருக்கு. நான் ஹட் ஆயிட்டேன்ப்பா. ஓ ஹர்ட் ஆயிட்டியா? சரி போ, போய் அந்த குடிசையிலேயே உட்காந்துக்கோ. என்ன மட்டும் ஃபாலோ பண்ணாத, ஓகேவா? என்ன கீர்த்தி, நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட. நானே உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டு குழப்பிட்டு இருக்கேன். நீ இப்படி பேசுறியே. மிஸ்டர் ஃப்ளர்ட்டிங் ராஜா, ஆ? முதல்ல உங்க பேர் சொல்லுங்க, இல்லைன்னா இங்க இருந்து போய் தொலைங்க. ஓகே ஓகே, என் பேர் ஜானி. லாஸ்ட் இயர் தான் பிடெக் கம்ப்ளீட் பண்ணேன். ரீசெண்டாக இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணி அதே கம்பெனியில் எனக்கு போனஸாக ஜாபும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னோட குவாலிஃபிகேஷன்லாம் நிஜம் மேடம். சரி சரி, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சே ஆகணும் கீர்த்தி. நாளைக்கு யாராவது உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அப்போ என்ன சொல்லுவேன்? அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிடுறேன். மிஸ்டர் ஃப்ளர்ட்டிங் ராஜா, கொஞ்சம் கேப் விடுங்க சார். விட மாட்டேன். எந்த கேப்பும் இல்லாமல் க்ளோஸ் ஆகணும் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஓ நல்லா தான் பேசுறீங்க, புதுசா இருக்கு. இருந்தானே ஆகணும். நீ எல்லாருக்கும் கதை சொல்லிட்டு இருப்ப, கதை கேட்குறவங்கள பார்த்துருப்பே தவிர என்ன மாதிரி ஆளுங்கிட்ட எப்போ பேசியிருக்க? பேப்பர் ஸ்ப்ரே தான் பேசுது. எப்பா சரி சரி, என் பயோடேட்டா முழுசா உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேலாவது உன் விசாரணையை ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னா போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோ. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே நேரம் பத்தல. இந்த லட்சணத்தில் இன்வெஸ்டிகேஷன் சைடுன்னா நீ எனக்கு எஸ் சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரேக்கப் சொல்லிடுவேன். அது சரி, இந்த மாதிரி பின்னாடியே வந்து இம்ப்ரெஸ் பண்றதுனால மட்டும் பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆக மாட்டாங்க. அவங்க இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு ஒரு இன்சிடெண்ட், ஒரு சின்ன இன்சிடெண்ட் போதும். அந்த மூமெண்ட் வர வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஆனால் அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் எங்கள் எஃபர்ட் நாங்கள் போட்டு தானே ஆகணும். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபோனை வாங்குறதுக்கே அவ்வளோ முயற்சி எடுப்போம். அப்படி இருக்கும்போது மனசு பிடிச்ச பொண்ணு அடையிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாதுல்ல. நம்ம காதலை நம்ம வீட்ல ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? என்ன?
ஏதோ சொன்னேன். ஒண்ணும் இல்ல நான் ஏதாவது சொன்னா ஒரு வாட்டி தான் சொல்வேன், ரெண்டாவது வாட்டி சொல்ல மாட்டேன். டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும். பாய். ஓகே ஓகே ஒரு நிமிஷம். என்னது இது? நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது இந்த பெப்பர் ஸ்ப்ரே தீர வரைக்கும் உன் மேல அடிக்கணுமா? அப்படி இல்லை, அது யாராவது நம்மளுக்கு gift கொடுத்தா அது அவங்களுக்கே திருப்பி தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ ஓஹோ. இப்போ இதை நான் கொடுத்துருக்கிறதுனால என் மேலே அடிக்காம வேறு யார் மேலே அடித்தாலும் ஐம் ஓகே வித் தட். ஓ ஓகே ஓகே ஃபைன். அது சரி, நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதிலே சொல்லலையே. உண்மையிலேயே நம்ம பேரண்ட்ஸ் ஒத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ? வேற என்ன, இன்னொரு ஃபிகரை பார்த்துக்க வேண்டியதுதான். என்ன சொன்ன? ஏய், நம்ம கல்யாணம் ஆன உடனே முதல்ல அந்த பெப்பர் ஸ்ப்ரேயை தூக்கி போட்டுருணும். இப்போ சொல்கிறேன் கேளு. நாட் ஓன்லி யூ, உன்னோட சேர்த்து உன் பேரண்ட்ஸ், உன் ஃபேமிலி, உன் ட்ரீம்ஸ், உன் ஆம்பிஷன்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஃபுல் ப்ரையாரிட்டிஸ் தருவேன். ம். என் பேரு கீர்த்தி. லாஸ்ட் இயர் பிடெக் கம்ப்ளீட்டட். காலேஜில் ஜானியை லவ் பண்ணேன் அண்ட் ரீசன்ட்லி என்கேஜ்ட். ஆஃப்டர் 6 months we'll get married.